பிரகலாத ஆழ்வாருக்கு முடிசூட்டினார் நரசிம்ம சுவாமி. பிரகலாதா, உனக்கு என்ன வரம் வேணும்னால் எங்க அப்பாவுக்கு சொர்க்கம் கொடுக்கும். அண்ணா, அப்போது பெருமாளை பார்த்து இரணியன் சொன்னான், நாராயணா, ஒரு தலை 2 கையோடு இருக்கிற என்னை கொல்ல நீ 1000 தலை 2000 கரங்களோடு வந்தனையே. அடுத்த பிறப்பு ஒன்று வருமானால் நான் 10 தலை 20 கையோடு பிறக்க வேண்டும். நீ ஒரு தலை 2 கரங்களோடு வந்து என்னை கொல்ல வேண்டும் என்று கேட்டான். அவன் கேட்டபடியே அந்த இரணியன்தான் தேவரீர், நரசிம்ம சுவாமிதான் ராமரா வந்திருக்கின்றார். தெய்வத்தை எதிர்க்க வேண்டாம், தெய்வத்தை இகழ்கின்றவர்கள் முன்னுக்கு வரமாட்டார்கள் என்று நீதிநெறி சொன்னார். இந்த சரீரமாயிருக்கிற அயோத்தியிலே பிரம்மமாகிய தசரதனுக்கு ஞானாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்ற 3 சக்திகளாகிய கௌசலை, கைகேசி, சுமித்திரை என்ற 3 சக்தியிடத்திலே ஞானசக்தியிலே ஆத்மா என்ற ராமச்சந்திரமூர்த்தி தோன்றி சிரவணம் என்ற வசுட்டரை அடுத்து தேகேந்திரியாதிகளுக்கு கோன் யான் என்று உணர்ந்து விஞ்ஞானமாகி விஸ்வாமித்திர முனிவர் பிறகே வைராக்கியமாகிய இளையபெருமாள் தொடரச் சென்று மகாமாயா என்ற தாடகையை கொன்று மெஞ்ஞானமாகிய வேள்வி காவல் புரிந்து காமமாகிய மாரீசனை வென்று குரோதமாகிய சுபாகுவை கொன்று அஞ்ஞானமாகிய அகலியின் சாபத்தை நீக்கி மமகாரமாகிய ருத்திரதனுசை ஒடித்து ஆனந்தமாகிய சீதையின் கரத்தை பிடித்து அகங்காரமாகிய பரசுராமனை கர்ப்பபங்கம் புரிந்து முத்தியாகிய அயோத்தி அடைந்து தீர்க்க கோபம் என்ற கூனியின் வார்த்தையினாலே தன்னலமாகிய கைகேசி ஏவ ஆத்மராமன் வைராக்கியமாகிய இளையவனு ஆனந்தமாகிய சீதையின் தொடரச் சென்று நிஷ்காமியமாகிய குகனை நட்பு கொண்டு திடப்பிரஜை என்ற சித்திரகூடுவதத்திலே தங்கி பக்தியாகிய பரதனுக்கு பரஞானம் அபரஞானம் என்ற 2 ஞானங்களாகிய பாதுகையை வழங்கி சமம் தமம் உபரதி முதலாகிய நற்குணங்களாகிய தண்டகவனத்து மகரிஷிகள் அபயத்தம் கொடுத்து விரோதம் என்ற விராதனை கொன்று நிர்விகல்பம் என்ற சரபங்கருக்கு முத்தி உலகம் வழங்கி பட்சம் என்ற ஜடாயுவை நட்பு கொண்டு விஸ்ராந்தியாகிய பஞ்சவடியிலே தங்கி மெய், வாய், கண், நாசி, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபத்தம் இந்த தசேந்திரியங்களுடைய ராஜச குணமாகிய ராவணனுடைய தங்கையாகிய மோகம் என்ற சூர்பனகை முனைபங்கம் புரிந்து காமம், வெகுளி, மயக்கம் என்கின்ற கரந்தூஷணாதிகளை கொன்று அந்த ராஜச குணமாகிய ராவணன் ஆனந்தமாகிய சீதையை சிறைபிடிக்க ஆனந்தம் எங்கே 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 என்று தேடிக்கொண்டு அவிச்சையாகிய அயோமியை முனைபங்கம் புரிந்து கர்ப்பமாகிய கபந்தனை கையற வெற்றி நிர்துக்கம் என்ற சபரிக்கு வீடு வேறு வழங்கி நன்னட்பு என்ற சுக்ரீவனை அடைக்கலம் கொடுத்து மெய்யுணர்வு என்ற அனுமானை அனுக்கிரகம் புரிந்து அடங்காமையாகிய வாலியை கொன்று மெய்யுணர்வினாலே சீதையின் இருக்குமிடம் தெரிந்து பிறவி பெருங்கடலை அணைகட்டி தாமத குணமாகிய கும்பகர்ணனையும் ராஜச குணமாகிய ராவணனையும் கொன்று சத்துவ குணமாகிய விபீஷணரை வாழ வைத்து ஆனந்தமாகிய சீதையை சிறைமீட்டு ஆத்மா என்ற ராமச்சந்திரமூர்த்தி மோட்சம் என்ற அயோத்திமா நகரம் வந்து முடிசூற்றி கொள்ளுகிறார். இதுதான் 10 வார்த்த ராமாயணம். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி முனிவர் 24,000 கிரந்தங்களாக பாடினார். தமிழிலே முழுக்க யாரும் பாடவில்லை. கம்பநாட்டாழ்வார் 14,000 பாடல்களாக, அவருக்கு பின்னே வந்த தியாக பிரம்மம் 24,000 கீர்த்தனங்களாக பாடினார். ராமாயணம் திருக்குறள் வருகிறது. ஐந்தவித்தான் என்ற பாடலிலே திருவாசகத்திலே வண்டோதரியை பேசப்படுகிறது. புறநானூறு, அகநானூறு முதலாகிய பரிபாடலாகிய சங்க நூல்களிலே ராமாயணம் துணுக்குகளாக வருகின்றன. அருணகிரியார் அற்புதமாக பாடினார். வள்ளல் பெருமானும் ராமனை பாடினார்.
ராமன் ஏகபத்தினி விரதம், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற பித்திருவாக்கிய பரிபாலனம் ஆகிய நற்குணங்களெல்லாம் நடத்தி காட்டிய நற்குண நம்பி, ராமாயணத்தை கேட்டவர்கள், சொன்னவர்கள், அதை படித்தவர்கள் எல்லாரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வார்கள். கம்பநாட்டாழ்வார் தனக்கு அன்னம் கொடுத்த புண்ணியவானை முடிசூற்றுகின்ற அந்த இடத்திலே அரியானை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் குடை கவிழ்க்க இருவரும் கவரி வீச வீரை சேரி குழறி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசுட்டனே புனைந்தான் மௌலி.